திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை கூறிக்கொண்டே எழுங்கள். நல்லதையே பேசுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகம் மகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். கவலையே வேண்டாம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். சொல்லுங்க, நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 7ஆம் திருமுறையிலிருந்து 24வது பதிகம் திருமழபாடி சுந்தரராலே பாடப்பெற்றது. 24 பதிகத்திலே 4வது பாடல் பார்க்கிறோம். பண்டேனில் அடியேன் பண்டேனில் அடியேன் அடியார்கட்கு எல்லாம் தொண்டே பூண்டு ஒழிந்தேன், தொடராமை துரிசு அரித்தேன், வண்டார் பூம்பொழில் சூழும் மழபாடியுள் மாணிக்கமே, அண்டா நின்னையல்லால் யாரை நினைக்கேனே. இந்த பதிகம் தொடங்கும் பொழுது பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சைத்துன்னு பாடுவார். இந்த பதிகத்தில் ஒவ்வொரு ஈட்டடியிலையும் பார்த்தீங்கன்னா, அன்னே உன்னையல்லால், அம்மான் நின்னையல்லால், அண்டா நின்னையல்லால், அண்ணா நின்னையல்லால் யாரை நினைக்கேன் என்று பாடிக்கொண்டே போவார். அதனால உன்னை தவிர நான் வேற யாரையுமே நினைக்க மாட்டேன். வண்டுகள் எல்லாம் ஆரவாரிக்கின்றன. வண்டுகள் ஆரவாரிக்கின்றது என்றால் அங்கே பூக்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இந்த பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருமழபாடியிலே திகழ்கின்ற பெருமான் எப்படிப்பட்டவர்? மாணிக்கம் போன்றவர், வானுலகத்திலே வாழக்கூடியவர். உனக்கு அடியவனாகிய யான் அப்பொழுதே உன் அடியவனாகிய யான் அப்பொழுதே உன் அடியார் அவர்க்கு அடியார் ஆயினார். ஆகிய எல்லாருக்கும் அடியாருக்கு அடியார் ஆனார். எல்லாருக்கும் தொண்டு செய்தலை மேற்கொண்டு விட்டேன். அடியார்களுக்கு தொண்டு செய்வது இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு. உன்னோடு ஆயினும் உன் அடியாரோடு ஆயினும் தொடர்பு கொள்ளாத குற்றம் என்பால் இல்லாதவாறு அதனை களைத்து ஒழிந்தேன். ஆதலில்
இனி யான் உன்னை என்று வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் என்றார். நம்மை ஆட்கொண்ட காலம் பண்டுங்கிறது. திருச்சிற்றம்பலம். பண்டேனில் அடியார்கட்கு எல்லாம் தொண்டே பூண்டு ஒழிந்தேன், தொடராமை துரிசறுத்தேன், வண்டார் கும்பொழில் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே, அண்டா நின்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமழபாடி என்னும் சென்று அந்த மழபாடியிலே உள்ள மாணிக்கத்தை மனம் வழி மெய்களாலே வணங்கி வழிபட்டு அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.